எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்னால தீர்வு காண முடியலன்னா அது உன் கையில இல்ல. அது உன்னோட கையில இல்ல, உன்னால தீர்வு காண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னாள் மிகவும் அற்புதமான ஒரு ஆவிக்குரியவள். ஆனால் அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. இந்த பிரச்சனையை அவளால் தீர்க்க முடியவில்லை. இது தன்னுடைய கைகளில் இல்லை. எனவே இப்ப அன்னாளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அது தன் கைகளுக்குள் இல்லாத பிரச்சனை. எனவே தேவ சந்நிதிக்கு வந்து தேவனிடத்திலே வந்து அவள் என்ன செய்தாள்? தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பகிர்கிறாள். ஆண்டவரே, எனக்கு பிள்ளைகள் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி பகிர்கிறாள். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து சென்று தேவ சந்நிதியிலே ஜெபித்தார்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் அவற்றை பார்க்க முடியும். தேவ சந்நிதியிலே விண்ணப்பம் பண்ணினார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் வேண்டும். பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை. எனவே தேவ சந்நிதிக்கு வந்து ஜெபித்தார்கள். ஜெபம் பண்ணா பிள்ளைகள் பிறந்துருவாங்களா? பார்க்கலாம் வாங்க என்ன நடந்தது. 1 சாமுவேல் 1:11 வசனம், 10வது வசனமும் கூட. சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை நாம் கொண்டிருக்கிறோமோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவன் கட்டாயம் தருவார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனா நாம எங்க ஃபெயில் ஆகிறோம்னா, நாம் செய்ய வேண்டியவற்றை நாம் செய்யாமல் தேவனிடத்திலிருந்து மாத்திரம் பதிலை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கொண்டே இருப்போம் என்றால் பதில் நமக்கு வராது. இந்த விஷயத்தை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ரைட்? இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? அன்னாள் என்கின்ற ஒரு ஸ்திரீ தனக்கு பிள்ளைகள் இல்லாததால், கர்ப்பபலன் இல்லாததால் தவித்துக் கொண்டிருக்கிறாள் இல்லையா? 10வது வசனம், அவள் போய், அதாவது அன்னாள் போய், கவனிங்க, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டு இருந்தான். 16வது வசனம், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். தயவு செஞ்சு கவனிங்க, ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்ளுகிற பிரச்சனை தன்னால் தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை. தன்னால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையோடு கூட தேவனிடத்திலே வந்து தன்னுடைய பிரச்சனைகளை தேவனிடத்திலே கொட்டுகிறாள். ஆண்டவரே, எனக்கு பிள்ளைங்க இல்லை, தயவு செய்து நீர் எனக்கு ஒரு குமாரனை அருளி செய்யுங்கப்பா என்று விண்ணப்பம் பண்ணினாள். தேவனுடைய சந்நிதியிலே கண்ணீர் சிந்தினாள். ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை தீர வேண்டுமென்றால் முதலாவது அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற தீர்வுக்காக நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். சோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளுக்கான தீர்வு வர வேண்டும் என்றால் முதலாவது அந்த பிரச்சனை தீருவதற்கு என்னுடைய சைட்ல நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்கிறேனா இல்லையா, இதற்கு விடையை தேட வேண்டும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இன்று நீ எதிர்கொள்ளுகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வாக என் பக்கத்திலிருந்து நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறேனா இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் உன் பட்சத்திலிருந்து 100% எஸ், நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். ஆண்டவரே, நீர் என் கரத்தில் அர்ப்பணித்த வேலையை எந்தவித குறைபாடும் இல்லாமல் நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல முடிய வேண்டும். ரொம்ப பிராக்டிக்கலா இங்க ஒரு காரியம் இருக்கிறது, உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பிள்ளை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அன்னாளும் அதே போல அவளுடைய கணவனும் அன்னாளோட கூட வந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். 19வது வசனம்,
அவர்கள் அதிகாலையில் எழுந்து, நல்லா கவனிங்க, அவர்கள் அதிகாலையில் எழுந்து 2 பேருமே தான் கவனிங்க, கர்த்தரை பணிந்து கொண்டு என்ன செஞ்சாங்களாம்? மனைவியும் கணவனும் அதிகாலையிலேயே எழுந்து தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார்கள், கர்த்தரிடத்திலே முறையிட்டார்கள். பிரச்சனை தீராத பிரச்சனை, அவர்கள் கைகளுக்குள் இல்லாத பிரச்சனை. கர்த்தரிடத்திலே பணிந்து கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணி ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆண்டவரே பிள்ளை இல்ல, ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லை, ஆண்டவரே குழந்தை இல்ல ஆண்டவர் என்று ஜெபித்தார்கள். ஆண்டவரே நீர்தான் கற்ப பலனை அருளி செய்ய வேண்டும். கற்பத்தின் கனி அவரால் கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்பதனால், கர்த்தாவே நீரே கற்பத்தின் கனியை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா என்று ஜெபித்தார்கள். என்று ஜெப விண்ணப்பம் செய்து வீட்டுக்கு வந்தார்கள். கர்த்தரிடத்திலே பணிந்து கொண்டு தங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். தொடர்ந்து கவனிங்க, எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். என்னங்க இருக்குங்க? ஜெபித்தார்கள், விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆண்டவரே பிள்ளை இல்லை, எங்களுக்கு பதில் எங்கிருந்தும் கிடைக்காது, உம்மிடத்திலிருந்து தான் கிடைக்கும். இந்த பிரச்சனைக்கான தீர்வு நீர் அருளி செய்கிற பலன்தான் என்று தேவ சந்நிதிக்கு வந்து ஜெபித்தார்கள். ஜெபம் செய்ததற்கு பிறகு கவனிங்க, ஒரே வசனத்துல 2 விஷயங்கள் இருக்கு. அவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அதற்கடுத்ததாக எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கவனிங்க, இதுல என்ன நாம புரிஞ்சுக்கிறோம்? ஒரு பிரச்சனை வருகிற போது தேவனிடத்திலிருந்து நீ ஒரு அற்புதத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது அந்த அற்புதத்தை குறித்து ஜெபம் பண்ணு. அதே சமயத்துல நீ செய்ய வேண்டியவைகளை நீ செய்ய வேண்டும். 19வது வசனம் இன்னொரு முறை கூட கவனமாக. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அன்னாளை நினைந்தருளினார். அற்புதம் நடந்தது. சாமுவேல் என்கின்ற மிகவும் அற்புதமான ஒரு குமாரனை தேவன் இந்த தம்பதிக்கு அருளி செய்தார். சாமுவேல் யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. அது மட்டுமல்ல, சாமுவேல் ஒரு ஆசாரியன். ஒருபுறம் நியாயாதிபதியாக இருந்து கொண்டு மறுபுறத்தில் ஒரு ஆசாரியனாக செய்ய வேண்டியவைகளை செய்து, அதே போல கவனிங்க, தீர்க்கதரிசியாய் தன்னுடைய ஊழியத்தையும் செய்து வந்தான். 3 விலையேற பெற்ற பணிகளை அவனால் செய்ய முடிந்தது. தாவீதை போன்ற மகாராஜாவை தான் அபிஷேகமும் செய்து வைத்தான். சாமுவேல் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் மிகவும் பிரியமானவனாயிருந்தான், பிரியமாக நடந்து கொண்டான். பிரச்சனை என்று இன்று நீ எவைகளை கொண்டிருக்கிறாயோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேவன் கட்டாயம் தருவார். ஆனால் நீ செய்ய வேண்டியவைகளை நீ செய்தாக வேண்டும். விண்ணப்பம் பண்ணுகிறேன், தேவன் எனக்கு பதில் தருவார். 20 வருஷத்துக்கு முன்னால் நான் இங்கிலாந்துக்கு போயிருந்தேன். இன்னும் கொஞ்சம் 23 வருடங்களுக்கு முன்னால நினைக்கிறேன். நான் போயிருந்த போது அங்கிருந்த என்னோட ஃப்ரெண்டோட வயசு 38 வயசான என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்னும் கல்யாணம் ஆகி இருக்கல. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சந்தர்ப்பத்தில் கேட்டேன், என்னன்னா, சரி 38 வயசு ஆயிடுச்சுல உனக்கு, ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணல அப்படின்னு கேட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரா? தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், தேவன் எனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். எப்பத்திலிருந்து இப்படி ஜெபம் பண்றாரு? கல்யாண வயது வந்ததிலிருந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காராம். அது அவர் சொன்ன பதில். அப்போ நான் கேட்டேன், ஜெபம் பண்ற அது நல்ல விஷயம் தான், ஆனா எப்பவாவது நீ தேடுனியான்னு கேட்டேன். என்ன தேடுறது? அதான் உனக்குன்னு இருக்கிற வாழ்க்கை துணைய நீ தேடுனியா? அதான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கனே. ஜெபம் பண்ற கரெக்டு தான், ஆனா நீ தேடணுமா இல்லையா? பைபிள் என்ன சொல்லுதுங்க? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் தேடுங்கள் கண்டடைவீர்கள், அதே போல தட்டுங்கள் உங்களுக்கு தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். இது 3ஐயும் நான் ஒழுங்கா செஞ்சா யாருக்கு அதிகமா வேலை இருக்கும்? யோசிச்சு பாருங்க. யார் அதிகமா வேலை செய்யணும்? நல்லா கவனிங்க. தேடணும், தட்டணும், இந்த வேலை யார் செய்யணும்? நாம தான் செய்யணும். கொடுக்க வேண்டியது யாரு? தேவன் தான். கேட்கறது, ஜெபம் பண்றது, அப்புறம் தட்டுறது, இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய வேலை. தேடுறது அதுவும் நாம செய்ய வேண்டிய வேலை தான்.
இதெல்லாம் நாம தான் செஞ்சாகணும். அந்த ஃப்ரெண்டு அன்னைக்கு நான் பேசும்போது, சரி ஜெபம் பண்ற, கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு தெளிவா இருக்கு பைபிள்ல. அதே போல தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு இருக்குல்ல, அப்ப ஏன் நீ தேடல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, இதை நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லையே. இது வரைக்குமா? காலமே தாண்டி போச்சு ஐயா. 38 வயசு ஆயிடுச்சு. உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இன்னைக்கு நாம இந்த விஷயத்த பேசுறோம். 38 வயசு ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காரே தவிர தேடவே இல்லைங்க. நாட்களே சில தந்தைமார் இருக்கிறாங்க, தாய்மார் இருக்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்களுடைய மகளுக்கு இப்பவே வயசு 27, அல்லது உங்க மகளோட வயது 25 அல்லது 29, உங்க மகனுடைய வயசு, மகளுடைய வயசு ஏறக்குறைய 30, இன்னும் சிலர் 35 வயசு, 40 வயசு. அவங்களுக்காக என்ன செய்யற? பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிரதர். இது பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாத காரணம். அன்னாள், எல்கானா, பிள்ளைகள் இல்லை, என்ன செய்றீங்க நீங்க? பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பிரதர் அப்படின்னு அவங்க சொல்லலங்க. அவங்க தேவ சன்னதிக்கு வந்தாங்க, அங்க பிரார்த்தனை செஞ்சாங்க, திரும்பி போனாங்க. அவங்க எதுக்காக அங்க வந்திருந்தாங்க? வந்து கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணாங்க. தேவன் கர்ப்பத்தின் பலனை அருளி செய்வார் அப்படின்னு விசுவாசிச்சாங்க. கவனிங்க, எவ்வளவு நேர்த்தியா ஒரே வசனத்துல 2 விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனா 3 விஷயங்கள். ஒன்று, தேவ சன்னதிக்கு வந்து ஜெபிப்பது. 2வது, தங்கள் வீட்டுக்கு திரும்ப போய் சரீர பிரகாரமாக சேர்ந்தார்கள். 3வது, தேவனாகிய கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை நினைந்தருளினார். என்ன நடந்தது? சாமுவேல் என்ற அற்புதமான வெகுமதியை தேவன் அருளிச் செய்தார். பிரச்சனை இருக்குன்னு கையை உயர்த்தின இல்லையா? அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி உன் பட்சத்திலிருந்து நீ செய்ய வேண்டியவைகளை, நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய அளவுக்கு செய்கின்றாயா? இதுக்கு பதில் யோசி. என்னால செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் பிரதர், ஆனா இந்த பிரச்சனை இன்னும் பிரச்சனையாவே தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருந்தா இப்ப கையை உயர்த்துங்க பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பிரச்சனை உனக்கு இருக்கிற பிரச்சனையினால இல்ல, அந்த பிரச்சனை இருக்கிற உங்ககிட்ட தான் பிரச்சனை. புரிஞ்சுதா? இப்போ பிரச்சனைங்கிறது பிரச்சனை இல்ல, நீதான் உண்மையான பிரச்சனை. உன்னுடைய கைகளிலேயே பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு. நீ செய்ய வேண்டிய பிரயாசமோ அல்லது நீ செய்ய வேண்டிய பணியோ நீ கொஞ்சம் கூட பண்ணாம, தேவா அற்புதம் செய்யுங்க தேவா, நோ, எங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்க மகனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா அவர் சொல்லுவாரு, சரி ஜெபம் பண்ணிட்டல்ல, கிளம்பு. எங்க ஆண்டவரே கிளம்பி போறது? நீ கிளம்பு. எங்க ஆண்டவரே கிளம்ப சொல்றீங்க? போய் தேடு. அது ஏதோ ஒன்று நீங்களே செஞ்சு முடிங்க. தேவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணுமா? நோ, நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சாகணும். தாயே தந்தையை கவனிக்கிறியா? நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணுமா இல்லையா? தம்பியே தங்கையே கேட்கிறியா? உன்னுடைய முயற்சி நீ செஞ்சாகணும்ல. சகோதரியே சகோதரனே, நீ எதிர்கொள்ளுகிற பிரச்சனைக்கு பாதி தீர்வு என்பது உன்னோட கைகளில் தான் இருக்கு. நீ செய்ய வேண்டியதை நீ செய்யாம தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் செய்யட்டும் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தனா அது கட்டாயமா சரியான யோசனை இல்லை. எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. அப்ப அந்த பாப்பா அவங்க டேடி கிட்ட, டேடி எக்ஸாம் ஃபீஸ் கட்டுங்க டேடி அப்படிங்கிறாங்க. நான் கட்டுறேம்மா. என்ன கட்டுறேன்னு சொல்றீங்க? கட்டிடுறேம்மா. சீக்கிரம் கட்டுங்க டேடி. கட்டிடுறேன் கண்ணா. எப்ப கட்டுவீங்க டாடி? எக்ஸாம் ஃபீஸ் கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க மாடி கவனி, கடந்த 10 மாசமா நான் கவனிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். நீ ஒரு நாள் கையில புத்தகத்தை எடுத்த மாதிரி நான் பார்க்கவே இல்லையடா. என்னதுங்க? நீ ஒரு நாள் கூட புத்தகத்தை கையில் எடுத்து படிக்கிறத நான் பார்க்கவே இல்லையே. என்னுடைய வேலையை நீ ஞாபகப்படுத்துறான, நீ செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இன்னைக்காவது புத்தகத்தை எடுத்து வாசிச்சிருக்கியா? எவ்வளவு காலமாச்சு உன் புத்தகத்தை நீ தொட்டு? எவ்வளவு காலமாச்சு நீ ஒழுங்கா படிச்சு? ஃபீஸ் கட்டுங்க டாடி, ஃபீஸ் கட்டுங்க டாடி, ஃபீஸ் கட்டுங்க டாடி, என்னுடைய பொறுப்பை நீ நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிற. ஆனா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இப்ப புரியுதாங்க உங்களுக்கு? இதைத்தான் தேவன் என்று உங்களிடத்தில் சொல்கிறார். அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஆச்சரியக்காரத்தை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே. என் கணவர் ஒரு துன்மார்க்கன் ஆண்டவரே, மாத்துங்க ஆண்டவரே அவரை. என்ன செய்யணுமாங்க? அப்படியே மாத்திரணுமா? ஆண்டவர் அப்படியே பாப்பாரு. முதல்ல நீ மாறு தாய்,
நாம செய்ய வேண்டியது நாம செய்யாம கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்யுங்க இல்லைங்க. இது நாம் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டிய விலையுயர்ந்த பாடம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பாதி பதில் யாரு கையில இருக்கு? யார் கையிலுங்க இருக்கு? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்க கையில தான் இருக்கு. நம்முடைய கைகளிலே இருக்கின்ற அந்த பதிலை நாம அசட்டை செய்து தேவன் இறங்கி வந்து அற்புதத்தை செய்யணும்னு நினைச்சா அது சாத்தியமில்லை. தாவீது தேவனிடத்திலே பேசுகிற போது, தேவனே என்னை பார்த்தீர் அல்லவா, என்னை கவனித்தீர் அல்லவா, என்னை பரிசீலித்தீர் அல்லவா, என்னுடைய ஆலோசனையை கவனித்தீர் அல்லவா, என்னுடைய நடத்தை, என்னுடைய படுக்கை எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர் அல்லவா, நான் உமக்கு முன்பாக எனக்குள் எந்த குற்றமும் எந்த தவறும் காணப்படவில்லை அல்லவா, எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே என்று ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினான். அதாவது ஒரு பக்தன் தேவ சந்நிதிக்கு வந்து ஜெபம் செய்கிற போது முதலாவது நம்முடைய வாழ்க்கை தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏற்ற அருகதையோடு இருக்க வேண்டும். கவனிங்க, தாவீது 18வது சங்கீதத்திலே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறான். அவைகள் என்னவென்றால், இதுவரைக்கும் நாம் சொன்ன இந்த செய்திக்கு அல்லது சாராம்சத்திற்கு அடிப்படை எங்கிருந்து வந்ததென்றால், தாவீது சொல்றான், கவனிங்க, என் சத்துருக்கள் என்னை காட்டிலும் பலம் வாய்ந்தவர்கள். என் சத்துரு என்னை காட்டிலும் பலம் மிகுதியாயுள்ளவன். அதேபோல் இன்று உனக்கு இருக்கிற சத்துரு உன்னுடைய பிரச்சனை தான். இப்ப நீ என்ன சொல்ற? ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெருசாண்டவரே, என்னுடைய பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை. மறுபடியும் சொல்ல, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பொதுவாக அது 4 வகைப்படும். ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரச்சனை, 2வது சரீரத்தின் பிரச்சனை, 3வது குடும்ப பிரச்சனை, 4வது பொருளாதார பிரச்சனை. இது சாதாரணமா சொல்றது. இவைகளோடு தான் மற்ற எல்லா பிரச்சனைகளுமே அப்படியே லிங்க் ஆகி இருக்கும். சோ எந்த பிரச்சனைகளை நீ இன்று எதிர்கொள்கிறாயோ அந்த பிரச்சனை ஒருவேளை உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா தென்படலாம். அன்று தாவீதும் அதைத்தான் சொன்னான், என்னுடைய பிரச்சனை ரொம்ப பெருசு. ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, என்னுடைய சத்ரு தான். என்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவன் என்னை காட்டிலும் மிகவும் பலம் வாய்ந்தவன். மிகுந்த பலசாலியான என்னுடைய சத்துருவின் கைகளிலிருந்து நீர் என்னை விடுவித்தீர், பதில் தந்தீர். யதார்த்தத்தில் இது ஜெபத்தின் சங்கீதம் இல்லை என்றாலும், ஜெபம் எப்படி செய்தானோ அந்த ஜெபத்திற்கு பதிலை எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதை எழுதிய சங்கீதம். எனவே தாவீது சொல்லுகிறான், என்னுடைய சத்துரு மிகுந்த பலசாலியாக இருக்கிறான், எனவே அவனுடைய கரங்களில் என்னை சிக்க விடாமல் என்ன செய்தாராம்? என்னை காப்பாற்றினீர், மீட்டெடுத்தீர். 18வது சங்கீதத்தை ஒரு முறை நான் வாசிக்கிறேன். 17வது வசனம், என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். எனக்கு துணையாக இருந்தார், எனக்கு ஆதரவாக நின்றார், என்னோட கூட நின்றார். உங்கள் ஜெபத்துக்கும் பதில் வரணுமா என்றால் உங்கள் கைகள் குற்றமற்றதாயிருக்க வேண்டும். ஜெபத்திற்கான பதில் வர வேண்டுமா என்றால் நீ உண்மையும் உத்தமமாக வாழ வேண்டும். உன் ஜெப விண்ணப்பத்திற்கு பதில் வர வேண்டுமா என்றால் கெட்ட கிரியைகள் உன்னில் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். ஜெபத்துக்கு பதில் வரணுமா என்றால் நீ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரை விட்டு விலகாமல் நீ அவரை பின்பற்ற வேண்டும். நீதியாக வாழ வேண்டும். குற்றமற்றவனாய் நீ பிழைக்க வேண்டும். இவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே சாத்தியம் என்றால் நீயும் சொல்லுவாய் என்னவென்று, நான் தேவனுடைய கண்களுக்கு கபடமற்றவனாயிருந்தபடியினால் அவர் எனக்கு பிரதிபலனை அருளிச் செய்தார். இந்த இருதயத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம், கேட்கலாம். பக்தனான தாவீது இந்த அற்புதமான சங்கீதத்தை எழுதி, என்னுடைய சத்துருக்கள் என்னை விட மிகுந்த பலசாலிகளாயிருக்கையில் தேவன் என்னை அவர்கள் கரங்களிலிருந்து விடுவித்தார். ஏனென்றால் என் தேவனுக்கு நான் விருப்பமானவன் என்பதனால், நீதி மார்க்கத்தை நான் அனுசரிக்கிறவன் என்பதனால், குற்றமில்லாமல் என் வாழ்க்கை வாழ்ந்ததினால் என் தேவன் எனக்கு பிரதிபலனை அருளிச் செய்தார். இப்படிப்பட்ட கிருபையை எனக்கு அருளிச் செய்யுங்க அப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு அருளிச் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய வேண்டும்.
நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் உம்மிடத்திலே வந்து ஆச்சரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றென்று மாறாத தேவன் அல்லவோ என்று நாங்கள் பைபிளிலிருந்து எத்தனை ரெஃபரன்சஸ் கோட் செய்தாலும் எங்களுக்கு பதில் வராது. முதலில் நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டும். அது குடும்ப விஷயமாக இருந்தாலும், படிப்பின் காரியங்களானாலும், வேலையை குறித்த காரியங்களாயிருந்தாலும், ஊழியத்தின் காரியங்களாக இருந்தாலும், ஜெபம் செய்வதோடு கூட நாங்கள் செய்ய வேண்டியவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். பிரதிபலனை நீர் அருளிச் செய்வீர். அந்நாளும் எல்கானாவும் உம்முடைய சந்நிதிக்கு வந்து அதிகாலையிலேயே எழுந்து உம்மை பணிந்து கொண்டு விண்ணப்பம் செய்தார்கள். பின்பு சேர்ந்தார்கள், பிரதிபலனை கண்டார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலனை நாங்கள் பார்க்க வேண்டுமென்றால் முதலாவது ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்து, அது எதுவாக இருந்தாலும் அதை எங்கள் வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாமல் செய்து நாங்கள் முடிக்க வேண்டும். அதன் பலனாக நாங்கள் வெற்றியை சாதிக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், பலனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.